நான் பேசுறது கேக்குதா? குட் ஈவினிங் சார். கேக்குது சார். ஓகே. Yes, sir. ஸோ வீக் 6க்கான ப்ராப்ளம் சால்விங் செஷன் இன்னைக்கு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சாட் பாக்ஸில் போடுங்க. ஹேண்ட்ஸ் எதுவும் ரைஸ் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக அப்படியே அன்மியூட் பண்ணி பேசலாம். அண்ட் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. Sir, zoom பண்ணுங்க sir. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹார்ட் மார்ஜின் எஸ்விஎம் கிளாசிஃபையருக்கு லீனியர் கர்னல் பைனரி கிளாஸ் டேட்டா செட்னா 0 ஆர் 1 இல்லாட்டி -1 1 2 கிளாஸஸ். ஸோ ரெட் ஒரு கிளாஸ் ஆர் ப்ளூ. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சப்போர்ட் வெக்டர். ஸோ சப்போர்ட் வெக்டர்னு எதாவது சொல்லுவோம்னா, சப்போஸ் சப்போர்ட் வெக்டர் மெஷின்ல ஒரு டிசிஷன் பவுண்டரி நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா, அந்த டிசிஷன் பவுண்டரியை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற வெக்டர்ஸ் தான் சப்போர்ட் வெக்டர். ஸோ நீங்க வந்து நேச்சுரலி பார்த்தீங்கன்னா, அந்த டிசிஷன் பவுண்டரிக்கு இருக்கிறதுலே பக்கத்துல இருக்க வெக்டர்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் வெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு மார்ஜின் எஸ்சிஎம்ங்கிறது மார்ஜினை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கிளாசிஃபையர். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இருக்கிறதுலே மார்ஜின் பக்கத்துல இருக்க பாயிண்ட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் மார்ஜின்
2 சைடும் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு இது வந்து ரெட் மார்ஜின், இது ப்ளூ. ஸோ நம்ம கிளாசிஃபையர் வந்து சப்போஸ் இந்த மாதிரி கிளாசிஃபையர் தான் லேர்ன் ஆகும். இதுதான் மார்ஜின் மேக்ஸிமைஸ் பண்ணுது. ஸோ இந்த மார்ஜினுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்க வெக்டர்ஸ் ரெட்ல பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ப்ளூ கிளாஸ்ல வந்து இதெல்லாம் பக்கத்துல இருக்கு. ஸோ நேச்சுரலி இதெல்லாம் சப்போர்ட் வெக்டர்ஸ் ஆஃப் ப்ளூ கிளாஸ். அண்ட் ஃபார் ப்ளூக்கு வந்து சிக்ஸ். ஸோ ஆல் அதர் இது வந்து இதெல்லாம் வந்து நாட் சப்போர்ட் வெக்டர். ஏன்னா மார்ஜின் வந்து தூரமா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இஸ் நாட் அ சப்போர்ட் வெக்டர் கேட்டிருக்காங்க. 2, 3, 2, 3 அண்ட் 6 இதெல்லாம் சப்போர்ட் வெக்டர்ஸ். ஸோ இது நாட் அ சப்போர்ட் வெக்டர். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து சி. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்த கொஸ்டின்ல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த கொஸ்டின் சிம்பிள் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் டிசிஷன் பவுண்டரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுக்கும் மார்ஜின் மேக்ஸிமைஸ் பண்ற மாதிரி இருக்கிற கிளாசிஃபையர் வந்து இதுதான். A line parallel to the y-axis or x2. இதுதான் மேக்ஸிமம் மார்ஜின். நீங்க வேற எப்படி லைன் வரைஞ்சாலும் மார்ஜின் கம்மியா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? சார் the curve x2 is equal to x1 square வந்து எப்படி சார் வரும்? அந்த curve எங்க வரும் சார்? ஸோ y is equal to x square மாதிரி இது. ஸோ y is equal to x squareனா இந்த மாதிரி வரும். பேரபோலா மாதிரி. ஸோ இது நீங்க it doesn't classify properly இல்லையா? ஸோ சப்போஸ் இந்த சைடு ரெட் இந்த சைடு ப்ளூ எடுத்துக்கிட்டாலும் அதேதான் பாயிண்ட் பிலயும் அதேதான் பேரபோலா வித் ஃபோக்கல் பாயிண்ட்டும் அதேதான் சார். இல்ல ஃபோக்கல் பாயிண்ட் 0,0னா ஸோ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். பேரபோலா இது வந்து என்ன ஓரியன்டேஷன் சொல்லல, வெறும் ஃபோக்கல் பாயிண்ட் 0,0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் பேரபோலா வந்து யூஸ்வலா இட் வில் பி லிட்டில் பிட் அபவ் இந்த இடத்துல. ஸோ ஃபோக்கல் பாயிண்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்கல் பாயிண்ட் ஒரிஜின்ல இருக்கு அப்படின்னா பி வந்து வில் பி அ பேரபோலா லைக் திஸ். இப்படி இருக்கலாம், இப்படியா கூட இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஃபோக்கஸ் இங்க வரும். இது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட்.
ஓகே. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, which of the following points when removed will alter the initial decision boundary? ஸோ எந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணா உங்களுக்கு எஸ்சிஎம் கிளாசிஃபையர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலா வந்து இனிஷியலா வந்து உங்களுக்கு சப்போஸ் L1 வச்சுக்கோங்க. L1 was the decision boundary. இந்த மாதிரி மார்ஜின் மேக்ஸிமைஸ் பண்ணிருந்தது. ஸோ எந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணா ஒரு டிசிஷன் பவுண்டரி சேஞ்ச் ஆகும். ஸோ டிசிஷன் பவுண்டரி சேஞ்ச் ஆகணும்னா நீங்க டெஃபினட்டா ஏதாவது ஒரு சப்போர்ட் வெக்டர் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதில் 2, 3, 4, 5 ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணாலும் மற்ற எல்லா சப்போர்ட் வெக்டரும் அதே மார்ஜின் தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ ப்ளூ சைடில் மட்டும் இஃப் யூ இந்த இந்த 6 ரிமூவ் பண்ணா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ற மாதிரி ஒரு கிளாஸ் வரும். ஸோ நியூ பவுண்டரி அண்ட் நியூ மார்ஜின். ஸோ எந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணா இனிஷியல் டிசிஷன் பவுண்டரி சேஞ்ச் ஆகும் ஆர் ஆல்டர் அப்படின்னு கேட்டு. ஸோ ஆன்சர் வந்து 6. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? No, sir. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹார்ட் மார்ஜின் எஸ்விஎம் கிளாசிஃபையர் லீனியர் கர்னல் வச்சுட்டு trained on a data set can have zero training error, true or false. ஸோ ஜீரோ ட்ரைனிங் எரர்னா சப்போஸ் ஏதாவது ஒரு லைன் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா அந்த லைன் வந்து மார்ஜின் மேக்ஸிமைஸ் பண்ணும்போது எந்த பாயிண்ட்டும் மிஸ்கிளாசிஃபை ஆகாம இருக்கு. நன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் misclassified. None of the points are misclassified. Na training error zero. So in the data set linearly separable நால அதாவது எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு லைன் வச்சு நீங்க செப்பரேட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து நீங்க எஸ்விஎம் வச்சு ட்ரெயின் பண்ணா ஜீரோ ட்ரைனிங் எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ட்ரூ. இது டவுட் இருக்கா இருக்காது? No, sir. ஓகே, நெக்ஸ்ட்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹார்ட் மார்ஜின் பதிலா சாஃப்ட் மார்ஜின் எஸ்விஎம் கிளாசிஃபையர். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்ட் மார்ஜின் அண்ட் சாஃப்ட் மார்ஜின்னா, ஹார்ட் மார்ஜின் வந்து நீங்க வந்து லீனியர்லி செப்பரபிள் டேட்டாக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் சாஃப்ட் மார்ஜின் வந்து நீங்க லீனியர்லி செப்பரபிள் இல்லாட்டியும் யூ கேன் சில எரர்ஸ் வச்சுக்கிட்டு யூ கேன் ஸ்டில் ட்ரெயின் த கிளாசிஃபையர். இந்த கொஸ்டின்ல வந்து ஆன் த சேம் டேட்டா செட். ஸோ பெனால்டி வந்து சப்போஸ் சாஃப்ட் மார்ஜின் யூஸ் பண்ணா ஏதாவது மிஸ்ல கிளாஸிஃபை ஆச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து பெனால்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா பாயிண்ட் நம்பர் 7 அசோசியேட் பண்ண பெனால்ட்டி என்னன்னு கேட்டோம். ஸோ இந்த டேட்டா செட் லீனியர்லி செப்பரபிள்னால நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபையர் ஏர்ன் பண்ணிட்டு கரெக்ட்லி கிளாசிஃபை கரெக்ட்லி கிளாசிஃபைட்னால எரர் EI ஃபார் பாயிண்ட் 7 ஈக்குவல் டு 0. இதே சப்போஸ் EI வந்து இந்த சைடில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடில் இருந்துச்சுன்னா EI வந்து வில் பி ப்ரொபோர்ஷனல் டு இந்த amount. இந்த டிஸ்டன்ஸ் வந்து EI. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சாஃப்ட் மார்ஜின் எஸ்விஎம் கிளாசிஃபையர் இருக்கு. அண்ட் லீனியர் கர்னல் ட்ரெயின் பண்ணது. பைனரி கிளாஸ் டேட்டா செட். ஸோ இந்த கொஸ்டின்ல டேட்டா செட் சேஞ்ச் ஆயிருக்கு. டிஃப்ரெண்ட். Which of the following points when removed will make the decision boundary learned by the hard margin classifier same as the soft margin classifier? ஸோ ஹார்ட் மார்ஜின் இதில் நீங்கள் ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு எரர் தான் வரும். பிகாஸ் இது லீனியர்லி செப்பரபிள் கிடையாது. ஸோ எந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் ஹார்ட் மார்ஜின் அண்ட் சாஃப்ட் மார்ஜின் சேமாக இருக்குன்னு கேட்குறேன். ஸோ இந்த கேஸ்க்கு சாஃப்ட் மார்ஜின் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் இப்படி ஒரு கிளாஸிஃபையர் லேர்ன் பண்ணிக்கணும். இது 2 பெனால்ட்டியாக இருக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு பெனால்ட்டி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கிளாஸிஃபையர். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபையர் தான் லேர்ன் ஆகும் ஃபார் ஹார்ட் மார்ஜின். இது வந்து L3, L2. If 9 is removed, we'll learn L3. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து 9. இல்லை ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹலோ. ஓகே. சார் சொல்லுங்க. சார் இந்த மாதிரி டேட்டாஸ் கிளாஸிஃபை பண்றதுக்கு நம்ம லைன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா சார்? ஆர் சிம்பிள் கர்வ்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணுவாங்க. பட் லீனியர் கர்னல்னு சொல்லிட்டா வந்து அது லைன்ஸ் மட்டும்தான். ஸோ ஓ, கர்வ்ஸ் வந்து லைக் குவாட்ரட்டிக் பாலினாமியல் கர்னல் இல்லாட்டி காசியன் கர்னல் அந்த மாதிரி சொன்னால் கர்வ்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே.
ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். மேக்ஸிமம் பெனால்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சாஃப்ட் மார்ஜின் கிளாசிஃபையர்ல இருந்து பெனால்டி இருக்கும். சாஃப்ட் மார்ஜின் கிளாசிஃபையர்ல 2 டைப் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வாய்ப்பு. ஸோ ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து ஸோ இந்த கேஸ்ல வந்து 2 பெனால்டி இருக்கும். இந்த சைடு ப்ளூ, ரெட். இந்த கேஸ்ல வந்து ஒரே ஒரு பெனால்டி. ஸோ 2 கிளாசிஃபையர் ஆப்ஷன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த பெனால்டி தான் அதிகமா இருக்கும். ஸோ 0.9 as மேக்ஸிமம் பெனால்டி. இது டவுட் இருக்கா இருக்காது? No, sir. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a hard margin classifier with a linear kernel trained on this dataset can have zero error. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹார்ட் மார்ஜின் கிளாசிஃபையர் இந்த டேட்டா செட்டில் ட்ரெயின் பண்ண முடியாது, ஏன்னா நாட் லீனியர்லி செப்பரபிள். ஸோ ட்ரெயின் பண்ணால் அவங்க நிச்சயமாக எரர் இருக்கும். ஜீரோ ட்ரைனிங் எரர் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? நோ சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 டேட்டா செட் இருக்கு. Which of the following is most suitable for use of non-linear kernels to attain zero training error? ஸோ எந்த டேட்டா செட் நான்-லீனியர் கர்னல் யூஸ் பண்ணி ஜீரோ ட்ரைனிங் எரர் அச்சீவ் பண்ண முடியும், அதாவது கரெக்டாக ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு தேவையில்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிகாஸ் லீனியர் கர்னல் போகும். செகண்ட் ப்ராப்ளம்க்கு நீங்கள் எப்படி லைன் வரைஞ்சாலும் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ நான் லீனியர் கர்னல் கர்வ்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கர்வ்ஸ் யூஸ் பண்ணி மேபி சர்க்கிள் மாதிரி ஒரு கிளாஸிஃபையர் பண்ணால் இந்த மாதிரி மார்ஜினை மேக்ஸிமைஸ் பண்ணும். டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் இஸ் த ஃபீச்சர், ஒய் இஸ் த அவுட்புட். எந்த கர்னல் வந்து will make it linearly separable கேட்டது. ஸோ இது ஒன் டைமென்ஷனல் இன்புட்னால நம்ம நம்பர் லைன் எடுத்துக்கலாம். நம்பர் லைன்ல பிளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ 0, 1, 2, 3, -1, -2. ஸோ கிளாஸ் -1 ப்ளூ எடுத்துக்கலாம். கிளாஸ் 1 வந்து ரெட். ஸோ 0 and 1 வந்து ரெட். -2, 4 வந்து ப்ளூ. ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா லீனியர்லி செப்பரபிள் கிடையாது. நீங்க ஒன் டைமென்ஷனல்ல டிஸ்டன்ஸ் பவுண்டரிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எங்க லைன் வரைஞ்சாலும் இது கரெக்டா செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதனால நீங்க வந்து கர்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க. இந்த பாயிண்ட்ஸை வந்து எந்த டொமைனுக்கு வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் phi of x வந்து x ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு நியூ நம்பர் லைன்ல ஸோ 0 வந்து 0ல இருக்கும், 1 வந்து 1ல தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா -2 வந்து 4க்கு போயிடும். அண்ட் 4 வந்து 16க்கு போயிடும். ஸோ நீங்க இன்புட் ஸ்பேஸ் எக்ஸை நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராப்ளம் வந்து இந்த இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க இங்க என்ன கிளாஸை வரைஞ்சாலும் இந்த ஸ்பேஸ்ல இட்ஸ் லீனியர்லி செப்பரபிள். பிகாஸ் ஆஃப் கர்னல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன்றும் சேம் தான், பட் தேர் ஒன் டைமென்ஷனல் இருந்து ஒன் டைமென்ஷனலுக்கு இது ரெண்டும் டூ டைமென்ஷனல் போயிருப்பாங்க. 2D. ஸோ 2Dல பி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1, x ஸ்கொயர். இதே எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்ல வந்துடும். ஏன்னா ஒய் கோஆர்டினேட் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. ஸோ 0 and 1ல ரெட் இருக்கும், அண்ட் 4 and 16ல ப்ளூ இருக்கும். இதுல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 1 எல்லாத்துக்கும் எல்லா பாயிண்ட்டுக்கும். இது x is equal to 1, x is equal to 0 இங்க இருக்கும். ஸோ 1Dல இருந்து 2Dக்கு கூட்டிட்டு போனதுனால நீங்க வந்து கிளாசிஃபையர் எப்படி வேணாலும் வரையலாம். இப்போ லைக் ஸ்ட்ரெயிட்டா தான் வரையணும். ஆல் தீஸ் கிளாசிஃபையர்ஸ் கரெக்ட்.
ஸோ ஃபைவ் ஆஃப் எக்ஸ் 2Dக்கு போனதுனால நீங்க 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏ அண்ட் பி. ஸோ அந்த ஏ அண்ட் பி வந்து இந்த மாதிரி எந்த லைன் வேணாலும் கத்துக்க முடியும். ஸோ இதுவும் கரெக்ட். 1, எக்ஸ் பிளஸ் 2 என்ன ஆகும்னா உங்களுக்கு இதே இது வந்து இந்த லைன்ல வரும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது y ஆக்சிஸ் லைன்ல வரும். ரெண்டு இது ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னு பார்ப்போம். is equal to 0, x is equal to 1, 1, x plus 2. ஸோ -2, 4, 0, 1 வந்து உங்களுக்கு 0, 6, 2, 3. y is equal to 2 and 3ல ரெட் இருக்கும். 0 and 6ல வந்து ப்ளூ. ஸோ இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா நீங்க லீனியர் கர்னல் வச்சு இது கர்னல் ஃபங்க்ஷன் வச்சு நீங்க மேப் பண்ணாலும் நீங்க என்ன லைன் வரைஞ்சாலும் யூ கான்ட் கிளாசிஃபை. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அண்ட் டி வந்து சிம்பிள். டி வந்து மறுபடியும் 1 டைமென்ஷன்ல தான் போகுது. ஸோ வெறும் நம்பர் லைன். உங்களுக்கு -2, 0, 1, 4. ஸோ -2 வந்து -8க்கு போயிடும். 0 and 1 அங்கேயே தான் இருக்கும். 4 வந்து 64 போயிடும். ஸோ உங்களுக்கு இங்க ரெண்டும் ரெட் இருக்கும். -8 and 64ல ப்ளூ இருக்கும். ஸோ இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனால நீங்க எப்படி லைன் வந்தாலும் அது கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஓ டியும் தப்பு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல வந்து 2 டைமென்ஷனல் டேட்டா செட் குடுத்திருக்காங்க. 8 பாயிண்ட்ஸ் ஆன் ஈச் கிளாஸ். 2 டிஃபரெண்ட் கிளாஸஸ். ரெட் அண்ட் கிரீன். ஸோ எல்லாமே லீனியர்லி செப்பரபிள். ஸோ எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கு. 5 டிஃபரெண்ட் ஹைப்பர் பிளேன்ஸ் ஆர் டெசிஷன் பவுண்டரிஸ் இருக்கு. L1, L2, L3, L4, L5. So in the 5 different lines, which of the following lines are all uh, possible outputs of a fully converged perceptron but not SVM? ஸோ அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் இந்த லைன் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் எஸ்விஎம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா, எனி லைன் விச் கிளாசிஃபைஸ் இட் ப்ராப்பர்லி, லைக் L3 எடுத்துக்கலாம், L2, L1, L5 தவிர L5 தப்பா கிளாஸிஃபை பண்ணுது, L4. ஸோ பெர்செப்ட்ரான் வச்சு ட்ரெயின் பண்ணும்போது இது எல்லாமே வர சான்ஸ் இருக்கு. பட் நீங்க வந்து எஸ்விஎம் வச்சு ட்ரெயின் பண்ணும்போது எப்பவுமே மார்ஜின் மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. ஸோ மார்ஜின் மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு L2 வரலாம். ஏன்னா L2 மட்டும்தான் இந்த மார்ஜினை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுது. மற்ற எல்லா கிளாஸிஃபையரும் வெறும் லீனியராக கிளாஸிஃபை பண்ணுது. L5 வந்து தப்பா கிளாஸிஃபை பண்ணுது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து L5 கிடையாது, L2வும் கிடையாது. ஏன்னா L2 SVMல வரும். L1, L3 and L4. ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுது, பட் ஆனால் மார்ஜினை மேக்ஸிமைஸ் பண்ணலை. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இதான் லாஸ்ட் கொஸ்டின். வேற ஏதாவது ஜெனரல் டவுட்ஸ் இருக்கா யாருக்காது? சார் அசைன்மெண்ட் 5ல கொஸ்டின் 3 ஆப்ஷன் டி வந்து டவுட்டா இருக்கு. ஒரு நிமிஷம். கொஸ்டின் 5 எஸ் சார். கொஸ்டின் 3 சார். அசைன்மெண்ட் 5ல. ஓகே, கிளாஸ் ஏ கிளாஸ் பி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின். அதுல ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். ஆப்ஷன் டி. எஸ் சார். ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு கிளாஸ். கிளாஸ் ஏ வந்து 2,4, 3,5, 4,7. கிளாஸ் பி வந்து 1,1, 2,1, 3,2. ஓகே, ஸோ பிளாட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ரெட் வந்து 2,4 3,5 4,7 ப்ளூ 1,1 2,1 3,2 first y is equal to x plus 1 y is equal to x plus 1 in the line. எஸ் சார். Correct. Points are not linearly separable. தப்பு. A வந்து correct. C. The points are linearly separable and can be separated by y is equal to 2x plus 2. Y is equal to 2x. Tipo. So not linearly separable by this line. So C தப்பு. B வந்து adding the point 4,2 to class A, class red, makes the data points non linearly separable. So 4,2. Still இப்படி ஒரு லைன் வரைய முடியும்ல? எஸ் சார். மேல 4,2க்கு மேல. கரெக்ட்டுங்க சார். ம். நான் கிராஃப் ஷீட்ஸ்லயும் போட்டு பார்த்தேங்க சார். கரெக்ட்டா வரையிற மாதிரி ஒரு ஓகே. லைன் ஏதாவது கிடைக்கும். ஈக்குவேஷன் ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு லைனுக்கு? 0.5 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் சம்திங் 5 3 கிடைச்சதுங்க சார். அது சரி ஓகே. ஞாபகம் இல்லைங்க சார். ஓகே. செக் பண்ண சொல்றேன். ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஓகே. வேற யாருக்கும் டவுட் எதுவும் இல்லைன்னா கேன் லீவ் த கால் தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.